சரி ஓகே. ஸோ ஐன்ஸ்டைன்ஸ் photoelectric equation. ஸோ மோஸ்ட் ஆஃப் லாஸ்ட் டாபிக் பார்த்துருந்துருக்கோம் நம்ம. வாட் இஸ் பேசிக் ஐடியா ஆஃப் photoelectric emission? ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈக்குவேஷன் வந்து போகலாம். ஸோ தேர் இஸ் அ மெட்டல் ஆக்சுவலி, எனி மெட்டல் ஜென்ரலாக எடுத்துங்க. திஸ் இஸ் அ மெட்டல் பிளேட்டு. மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் பிளேட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது with the energy E equal to h nu. So maybe நம்ம E equal to h nu and E of I அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். That is incident energy. With some frequency நீங்க அதை வந்து என்ன பண்றீங்கன்னா நியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. நியூன்றது இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ மெட்டல்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் ஃபார் கண்டக்ஷன் பர்பஸ்க்கு வந்து என்ன ஆகுது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் will be present excess in the metal. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அந்த எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிட்டு எலக்ட்ரான்ஸ் யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா they will be in continuous random motion inside the atoms அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம. அந்த மோஷன்ல இருந்து இன்னும் ஃபர்தர் அது என்ன ஆகுனாக்கா மூவ் ஆகும். சி இப்போ லாஜிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட்ல தான் நீங்க ஃபோர்ஸ் கொடுத்து நீங்க புல் பண்றீங்களா, மீன்ஸ் நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் என்ன ஆகுனாக்கா அக்கார்டிங் டு ஹூக்ஸ் இட் வில் ஸ்ட்ரெயின். ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன ஆகுனாக்கா எலாஸ்டிக் லிமிட் தாண்டிச்சுனாக்கா அந்த ரப்பர் பேண்ட் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் நம்ம படிக்கலாம் ஞாபகம் வச்சுங்க. ஸ்ட்ரெஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அனலாஜிக்கலா ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஓகே, அப்போ நீங்க ஓவரா ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆகும்போது பிரேக் ஆயிடுது. ஸ்ட்ரெயின்னாக்கா நெளியறதுன்னு நெளியறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அப்போ ஸ்ட்ரெயின் ஆகும்போது நீங்க ரப்பர் பேண்ட் அந்த இழுக்கிறீங்க, ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன ஆகுனா பிரேக் ஆகிடும். அதே மாதிரி தான் உள்ள இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ண அதுக்கு இன்னும் கைனடிக் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். ஓகே, அப்போ அது இன்னும் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து என்ன ஆகிடும் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் ஆட்டம் வந்து பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுனாக்கா வெளில வந்துடுது. அப்போ வெளில வர எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுதுனாக்கா எஜெக்டட் அவுட். ஓகே, எலக்ட்ரான்ஸ் ஆர் எஜெக்டட் அவுட். அப்புறம் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட். அந்த கரண்ட் ஆக்சுவல் அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன நேம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are called as photo electrons. ஓகே, அதே மாதிரி இந்த கரண்ட்டுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா it is called as photo current. ஸோ லாஸ்ட் கிளாஸே நம்ம ஒரு டேர்ம் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். that is photo current is mentioned by the term called what? IP. அப்போ இங்க என்ன நடந்திருக்கும், இந்த சினாரியோ என்ன நடந்திருக்கு, எனர்ஜி இன்சிடென்ட் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து இன்னும் அதுக்கு எனர்ஜி வந்து சப்ளை ஆகுது, அதனால எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுதுனாக்கா எஜெக்ட் அவுட் ஆயிடுது. அப்போ தேர் இஸ் அ ப்ராசஸ் டு ரிமூவ் எலக்ட்ரான். அந்த ரிமூவ் பண்றது ப்ராசஸ் தான் நம்ம என்ன மீன் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எலக்ட்ரானை எஜெக்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஃபேக்டர் வந்து மென்ஷன் பண்ணிருந்தோம். ஃபைனாட் ஞாபகம் இருக்கா? இட் இஸ் கால்ட் அஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் அ மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். It is called as work function. அப்போ work function கான எக்ஸ்பிரஷன் phi equal to h times of nu naught. அப்போ அங்க இருக்க அந்த nu naught அப்படின்ற ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is nothing but what? The threshold frequency, minimum frequency. Threshold frequency. It is nothing but threshold frequency. இது எப்படி உங்களுக்கு minimum energy? Work function ன்றது சிம்பிளா என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா it is nothing but it is a minimum energy. அந்த மினிமம் எனர்ஜி மாதிரி அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம என்ன நேம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் threshold frequency. அப்போ இந்த ஓவரால் சினாரியோவை நம்ம கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைன்ஸ் photoelectric equation. ஸோ இந்த photoelectric equation பேஸ் ஐடியா என்ன, லைட் இன்சிடென்ட் ஆகுது, அந்த எனர்ஜி வந்து ரெண்டு பார்ட்டுக்கு யூஸ் ஆகுது. ஒன்று அந்த எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரான் வந்து மூவ் பண்ண வைக்கிறதுக்கு, தட் இஸ் கைனடிக் எனர்ஜி வந்து அப்ளை பண்ணுறது. அப்போ நான் இங்கே நடந்த விஷயத்த ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே பிளாட் பண்ண பாருங்க. தட் இஸ் இன்சிடென்ட் எனர்ஜி is used up in two ways. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு say to be to remove an electron. நான் ஒரு எலக்ட்ரான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஓகே, அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓவராலா இருக்க எல்லா மெட்டல்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி to remove an electron. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா to move that electron. ஓகே, ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா to remove an electron, இன்னொன்னு வந்து to accelerate that electron. Accelerate that electron. ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ண வைக்கணும், மூவ் பண்ண வைக்கணும், இன்னும் வந்து அதை வெளில ரிமூவ் பண்ண வைக்கணும். இந்த ரெண்டு எனர்ஜியாக வந்து யூஸ் ஆகுது. இப்போ இந்த ரெண்டு எனர்ஜிக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமூவ் அப்படின்ற ஃபேக்டருக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெக்னிக்கலி கால்ட் அஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஆக்சிலேட் பண்ணுறது அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் வாட், கிவிங் கைனடிக் எனர்ஜி. அப்போ therefore it is nothing but a minimum frequency required to remove an electron. Okay, so this is called as threshold frequency.
அப்போ இன்சிடென்ட் எனர்ஜி நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? E equal to h nu, or we will give a general term, that is E of I is equals to work function அப்படின்னா delta, I mean phi naught plus kinetic energy plus some part of collisionனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா heat வந்து உங்களுக்கு liberate ஆகும். I mean there will be a loss of energy loss in the form of Q. So this is a base. நான் பிளஸ் லாஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, மைனஸ் கியூனாக்கா ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் எனர்ஜி லாஸ்ன்னு இருக்கும். ப்ளஸ் கியூன்னு போட்டு நான் என்ன மென்ஷன் பண்ணேன், எனர்ஜி லாஸ் மென்ஷன் பண்ணேன். இட்ஸ் ஆல்சோ ஆல்ரெடி மென்ஷன். ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் நம்ம வந்து என்ன ஆகுதுனாக்கா தேர் இஸ் நோ எனர்ஜி லாஸ். அப்போ தேர் இஸ் நோ எனர்ஜி லாஸ்னாக்கா கியூவோட வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இஸ் 0. ஸோ நோ எனர்ஜி லாஸ் அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, நோ எனர்ஜி லாஸ் அப்படின்னும் போது இந்த Q அப்படின்றது வந்து என்ன ஆகுதுன்னா 0 ஆகுது. அப்போ 0 ஆகிட்டா what happens to the equation? That is your E of I is equals to phi naught plus kinetic energy. அப்போ இங்க என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மினிமம் எனர்ஜி. ஒர்க் ஃபங்க்ஷன் என்னது? மினிமம் எனர்ஜி. அப்போ மீதி எல்லா எனர்ஜி எங்கே போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா given to kinetic energy. அப்போ kinetic energy என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேக்ஸிமம். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ரிசல்ட் வந்து நம்ம இதுல இருந்து ஆராய்ச்சி பண்ணலாம். இன்னும் ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணி ஃபைனல் எக்ஸ்பிரஷன் வந்து கொண்டு வரணும். ஓகே, ஸோ சின்ஸ் நமக்கு தெரியும் வாட் இஸ் ஒர்க் ஃபங்க்ஷன், phi naught வேற என்ன பண்ணலாம், phi naught instead of phi naught from in that equation h times of mu naught. E of I அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is h nu. So therefore h nu equal to h times of mu naught plus ke maximum. ஓகே, ஸோ இந்த ஃபேக்டர் இங்கே கொண்டு வந்துருங்க. h nu minus h nu naught equal to ke maximum. போகலாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து h ஃபேக்டர் வந்து காமனாக எடுத்துக்கலாமா? ஸோ தட் இஸ் h is nothing but h times of mu naught is said to be ke maximum. So this is one of the equation of Einstein photoelectric equation. Okay, so we have to express the same equation in terms of wavelength. So எப்படி wavelength எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் நமக்கு தெரியும் mu equal to c by lambda. ஓகே, அதே மாதிரி வந்து mu naught என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா c by lambda naught. அந்த lambda naughtன்றது வந்து threshold wavelength. அது எப்படி threshold frequency உங்களுக்கு that minimum, அந்த minimum frequencyக்கான wavelength என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா minimum wavelength. It is called as threshold wavelength. Threshold wavelength. It is nothing but threshold wavelength. இப்போ நீங்க அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபர்தரா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will be getting the result as that is h times c by lambda. ஏன்னா நியூக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா c by lambda, mu நாட்டுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா it is c divided by lambda naught equal to ke maximum. Okay, this ke max. c வந்து காமனா எடுத்தீங்கன்னா hc times 1 by lambda minus 1 by lambda naught is nothing but ke maximum. Okay, so this is another form of Einstein's photoelectric equation. So இது one of the form, your important form result. This is also an important result. Okay, இதுல இன்னொரு further expression பாருங்க. Stopping potential ஒரு கான்செப்ட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிருந்தோம், ஞாபகம் இருக்கா? It is a negative potential used to concise or stop the flow of electrons. That is stop the flow of electrons என்னது ஆட்டோமேட்டிக்கா it is stop the flow of photo current. அந்த photo current நீங்க ஸ்டாப் பண்ணதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு பொட்டன்ஷியலை கொடுத்து ஸ்டாப் பண்றீங்களா, that potential is called as what அப்படின்னு பாத்தீங்கன்னா stopping potential. It is usually denoted by the term called V naught. அப்ப அந்த பர்టిక్యులர் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இம்பாக்ட் வந்து என்னன்னா we are doing some work to move the, நீங்க ஆக்சுவலா பொட்டன்ஷியல் பேசிக் டெஃபினிஷனை பார்த்திருப்பீங்க, work done moving a unit charge அப்படின்றது கேஸை பார்த்திருப்பீங்களா. அப்ப இங்க இந்த சார்ஜ் அப்படின்றது வந்து இங்க எலக்ட்ரான் தான் மீன் பண்றாங்க. அப்போ work done in moving the electron, but இது என்னன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் நடக்குது. அப்போ work done in stopping the electron. அப்போ சேம் டெஃபினிஷன் as that of அப்படின் போது what is the definition for potential அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but V equal to work done in moving the charge, work done moving that particular charge. இந்த சார்ஜ் அப்படின்றது எதை மீன் பண்றாங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் தான் உங்களுக்கு வந்து மீன் பண்றாங்க. அப்போ therefore that work done is nothing but what kind of, it is an energy supplied opposite to that of kinetic energy. அப்போ that energy and work and kinetic energy are equivalent. அப்போ therefore நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க சார்ஜ் அப்படின்றது so the work and kinetic energy are equivalent. Okay, so work and kinetic energy are equivalent. இங்க சார்ஜ் அப்படின்றது யாரை மீன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா
எலக்ட்ரானை தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ இட் இஸ் சார்ஜ் ஆஃப் an electron is said to be E. அப்போ இந்த இடத்துல V அப்படின்றத நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா இட் இஸ் said to be what? V naught KE maximum divided by E. அப்போ instead of KE maximum we can relate the equation that is E times of V naught. Okay, it is E times of V naught. அப்போ kinetic energy வந்து in terms of potential நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா charge times of stopping potential. அப்போ இதே ஈக்குவேஷன் நமக்கு என்ன ரீஅரேஞ்ச் ஆகும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷன், this equation can be replaced as H times of nu minus nu naught which is equals to E times of V naught. So this is again Einstein photoelectric equation in terms of stopping potential. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா in terms of kinetic energy. Again you can also replace this equation as Hc times 1 by lambda minus 1 by lambda naught which is equals to E times of V naught. Okay, that is E times of V naught. இப்போ again நீங்க சொன்ன ரிசல்ட் kinetic energy அப்படின்றது என்னது? Simply half mv square. அப்போ since we know that Ke is said to be half of m v square. அப்போ நான் இந்த Ke maximum அப்படின்னு எடுத்துட்டேன்னா maximum velocity V max, super V max. ஓகேவா? அப்போ நீங்க என்ன பண்ணலாம், அகைன் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், அந்த ஃபார்ம்லயும் உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். That is, this equation is again written as H times of nu minus nu naught. It is equals to half of m v square maximum. Okay, so this is also another form which is in terms of velocity. Similarly, this equation is also H c 1 by lambda minus of 1 by lambda naught which is equals to half of m v square maximum. Okay, so நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, இந்த ரெண்டு ரிசல்ட் வந்து in terms of Ke kinetic energy part. So okay, இது ரெண்டு ஈக்குவேஷன் வந்து in terms of stopping potential V naught. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா in terms of velocity V max factor, அதாவது velocity factor வச்சுக்கோங்க, சிம்பிளி நான் மீன் எடுத்துக்கிறேன் in terms of velocity. So these are all are அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிசல்ட் அட் லாஸ்ட், ஒன்று ஃப்ரீக்வன்சி இன்னொன்று வேவ் லென்த். அதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அதனால நிறைய ஈக்குவேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரிலாம் எழுதிருக்கு. ஓகேவா? ஸோ எனி டவுட்? இது பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ஒர்க் டன் இன் மூவிங் எ சார்ஜ். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க பாருங்க பேசிக்கா. அந்த ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் சாப்டர் வந்து பார்த்துருப்பீங்க செகண்ட் சாப்டர். தட் இஸ் செகண்ட் சாப்டர். தட் இஸ் V ஈக்குவல் டு W பை Q நாட். இந்த சார்ஜ் அப்படின்றது எலக்ட்ரான் மீன் பண்றதுனால we are using E. அந்த ஒர்க் அப்படின்றது we are doing the work to stop that electron. அப்ப அந்த kinetic energy நம்ம அகைன்ஸ்டா சப்ளை பண்ண எவ்வளவு ஒர்க் நம்ம பண்ணுவோம்? kinetic ஈக்குவலான ஒர்க் என்ன பண்ணுவோம்? அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் ஸ்டாப் ஆகும் உங்களுக்கு. அப்போ that work is nothing but kinetic energy. அப்போ kinetic maximum வந்தா that work is nothing but K max. வேற ஒண்ணும் இல்ல. Simple logic. Okay, so where are the doubt? Okay, right. Copy பண்ணுங்க.